பிரபு. ஆ? டேய், இவ்வளவு சீக்கிரமா எங்க கிளம்பிட்ட? அத்தையை பாக்குமா? டேய், மணி இன்னும் 6 கூட ஆகலடா. இவ்வளவு சீக்கிரமாவா அவங்க வீட்ல போய் நிப்ப? அம்மா, என்னம்மா நீ நைட்டு கிளம்புனா நைட்டு ஏன் போறேன்னு கேக்குற, காலையில கிளம்புனா காலையில ஏன் போறேன்னு கேக்குற, என்னதாம்மா நினைச்சிட்டு இருக்க? டேய், அர்த்த ராத்திரியில கிளம்புன, அதான் காலையில போன்னு சொன்னேன். மா, இப்ப காலையில தான் ஆகுது. காலையிலன்னா ஒரு 9 மணிக்கு மேல போகணும். அதை விட்டுட்டு அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டு வாசல்ல போய் நிப்பியா? டேய், உன் பொண்டாட்டி போய் ஒரு நாள் தாண்டா ஆச்சு. அதுக்குள்ள பொண்டாட்டிய பார்க்காம இருக்க முடியலையா உன்னால? மா, என்னம்மா நீ இப்படிலாம் சொல்ற? பொண்டாட்டி பார்க்க முடியாம இருக்கேன்னு யாருமா சொன்னது? அத்தை உடம்பு சரியில்லாம இருக்காங்களே, அவங்கள பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். அத்தைய பாக்கறதுக்கு இவ்ளோ அதிகாலையில போக வேண்டிய அவசியம் இல்லையே தம்பி. அம்மா, அது சீக்கிரம் போனா சீக்கிரம் அத்தைய பார்த்துட்டு அப்படியே ஆபீஸ் போயிடலாம்ல. ஆபீஸ் டைம் வேஸ்ட் ஆகாது, அதான் யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கேன். சரி சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஐயோ, அம்மா கிளம்பி வரதுக்கு எப்படி ஒரு 2 hours ஆயிடுமே. மம்மியை கேன்சல் பண்ணிடலாம். என்ன ரீசன் சொல்லலாம்? அம்மாமா. டேய், என்னடா? நான் ஸ்ட்ரெயிட்டா சத்யா வீட்டுக்கு போல. போற வழியில சில ஒர்க்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போறேன். அதனால நான் முன்னாடி போறேன். நீ என்ன பண்ற? கால் டாக்ஸி புடிச்சு வந்துடுறேன். பை. பத்திரமா வந்துருமா. அடப்பாவி, பாரு, பொண்டாட்டிய பார்க்க போற அவசரத்துல பெத்த தாயையே கால் டாக்ஸி புடிச்சிட்டு வர சொல்லிட்டு போறான். அது சரி. ரோடி பேபி, ரோடி பேபி, ஏங்க இன்னும் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. சரி, உள்ள போய் பாப்போம். ஏங்க, பாரா தூங்குறத. என்னங்க நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இங்க நிம்மதியா தூங்குறீங்களா? இவங்க தூக்கத்தை எப்படி கலைக்கலாம்? வேணாம் வேணாம், தூங்கட்டும். ஒருவேளை நம்மள மாதிரி இவங்களும் நம்ம நினைப்பிலே தூங்காம இருந்திருந்தாங்கன்னா, நாமளும் இவங்க நினைப்பிலே இருந்ததுனால சரியா தூங்காம ரொம்ப டயர்டா இருக்கு. பேசாம நம்மளும் பக்கத்துல படுத்து தூங்கிடலாமா? ஓகே, இதான் கரெக்ட் ஐடியா. Good morning. It's me. என்னங்க மதுரை போய் எந்திரிச்சு உட்காந்துட்டீங்க? நிம்மதியா தூங்குங்க, படுங்க. வரமாட்டேன்னு அவ்வளவு திமிரா பேசினா இப்ப எதுக்கு வந்தா? சொன்ன, ஆனா இருக்க முடியலையே. ஆக்சுவலி என் மனசு உங்களை தேடிக்கிட்டே இருந்துச்சு. உங்களை மாதிரி கல் மனசெல்லாம் என்னால இருக்க முடியாது. எனக்கு கல் மனசா? எஸ், ஆஃப் கோர்ஸ். இதோ பாருங்க, இப்படி திரும்ப சண்டை ஆரம்பிச்சீங்கன்னா என்னால முடியாதுங்க. அப்ப நான் இப்பவே கிளம்புறேன். ஓகே, பாய்.
2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஏன் நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கா? ஏங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லை, இந்த நிலைமையில எப்படிங்க அவங்களை விட்டு வீட்டுக்கு போடுது? அதெல்லாம் பரவாயில்ல அமல் பேபி, பாத்துக்க தான் பாட்டி இருக்கிறாங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. ஐயோ வேணாங்க. என்ன வேணாம், கிளம்பு நம்ம வீட்டுக்கு போலாம் அமல் பேபி. ஏங்க அவங்க அத்தை எப்போ நீயா என்ன தேடி வந்துட்டியோ இனிமே நான் இங்க இருக்க முடியாது. ஏங்க? ஏன்னா ஏன்? ஏன்னா 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 வேணா டேய் வேணாங்க. டேய் பிரபு, வேணாங்க. டேய் என்னாச்சு உனக்கு? பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல, கார்ல இரு போலாம். நீ முதல்ல இறங்கு. எதுக்குடா? இறங்குன்னு சொல்றல. இவன் வேற. ஏமா என்னடா ஏன் ஏற மாட்டியா? ஓவரா பண்ணிட்டு இருக்க. யாரு? நான் ஓவரா பண்றேனா? ஏன்டா எங்க போறோம் என்னன்னு தெரியாம எப்படிடா கார்ல ஏறுறது? அதுவும் அதிகாலையில எழுப்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. இதோ பாரு, கேள்வி கேட்காம ஏறணும், அவன் தான் உயிர் நண்பன். டேய் அர்த்தராத்திரியில கூப்பிட்டா ஒரு கேள்வி கூட கேட்காம உடனே கார்ல ஏறி இருப்பேன். ஏன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும். என்ன காரணம்? மிட் நைட்ல ஒரு நண்பன் கூப்பிட்டா மனசு சரியில்லாம இல்லனா மனசு சந்தோஷமா சரக்கடிக்க மட்டும் தான் கூப்பிடுவான். அதனால கேள்வியே கேட்காம அவன் கூட போயிட்டே இருக்கலாம். ஆனா அதிகாலையில கூப்பிடுறது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா என்ன இதுன்னு கேள்வி கேட்கலனா எங்கயாவது கூட்டிட்டு போய் ஏடா கூடமா கோத்து விட்டுருவானுங்க. ஆமா, உன்னை எத்தனை தடவை எங்கெல்லாம் கோத்து விட்டுருக்கேன்? 1 நிமிட் யோசிச்சு சொல்றேன். முடிச்சா வர மாட்டேனாடா. அன்னைக்கு ஒரு நாள் அதிகாலையில ஜாகிங்னு கூப்பிட்டு பின்னங்கால் பெடரில் அடிக்க ரன்னிங்ல ஓட விட்டியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? பைத்தியமே, உன் கூட சேர்ந்து நானும் தானே ஓடுனேன். முதல்ல எங்க போறோம்னு சொல்லு. சாவ போறோம். அப்ப நீ போயிட்டு வா, நான் வரல. எங்க ஓடுற? டேய் அப்பவே சொன்னேன் அதிகாலையில கூப்பிடுறது டேஞ்சர்னு. இப்ப நீ இத ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய் சத்யா வீட்டுக்கு தானே போறோம், வா. அப்ப அது தற்கொலை இல்ல, கொலை. டேய் உண்மையை சொன்னா ஒத்துக்கவா போற? நீ பண்ணதுக்கெல்லாம் சிஸ்டர் உன் மேல கொலை வெறியில இருப்பாங்க. இப்ப நீ எதுக்கு அங்க போற? நான் பார்க்க போறது அவங்கள இல்ல, அத்தைய. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைல. எங்க ராஜா அந்த பால் டப்பா மூஞ்சிய கொஞ்சம் திருப்புங்க. என்ன? இல்ல நீ உங்க அத்தைய பார்க்க போறேன்னு சொன்னியே, அத நம்பிட்டேன். நல்லவன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் நேத்தே நான் போயிருக்கணும். இல்ல இப்ப அது காரணம்னு சொல்லிட்டு அதுவும் அதிகாலையில போறேன்னு சொல்றியே, இது சாக்குன்னு உலகத்துக்கே தெரியும், எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இப்ப நீ வர போறியா இல்லையா? வரேன், உனக்காக இல்ல என் சிஸ்டரை பாக்குறதுக்காக. வண்டி எடு, நேரமாச்சு. இவனுக்கே என்ன வச்சுதான் அவங்களே தெரியும். ரொம்ப ஓவரா தான் போறான். இரு டைம் வரட்டும், உன்னை வச்சு செய்யறேன் பாரு. பாட்டி பாட்டி, மாப்பிள்ளை இன்னைக்கு வந்துருவாரு. ஒரு 2 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிட்டு வாங்கடா. எலும்பு இல்லாம தனிக்கறியா வாங்கிட்டு வரணும். இந்த என்னடா காசு வாங்காம 2 பேரும் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பாட்டி, அப்ப பிரபு சார் நேத்து வீட்டு வரவே இல்லையா? இல்ல, இன்னைக்கு வருவார்னு தான் சத்யா சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு வரமாட்டார் பாட்டி. ஏண்டா அப்படி சொல்ற? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மட்டும் சத்யா இங்க வரல பாட்டி. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை. பிரச்சனையா? இனிமே வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் சத்யா இங்க வந்திருக்கு பாட்டி. ஏண்டா இந்த விஷயத்த முன்னாடியே என்கிட்ட சொல்லல? இல்ல பாட்டி, பிரபு சார் நேத்தியே வந்திருப்பாருன்னு நினைச்சோம். ஆனா நீங்க இப்ப அவர் வரலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் இன்னும் கோவமா இருக்காருன்னே தெரியுது. பாட்டி, நாங்க சொன்னோன்னு மட்டும் சத்யா கிட்ட எதுவுமே சொல்லிடாதீங்க பாட்டி.
சத்யாட்ட பேசி எப்படியாவது சமாதானப்படுத்தி அனுப்பிடுங்க பாட்டி. நாங்க வரோம் பாட்டி. என்னடா ஆச்சு? ஏன் நிறுத்தின? இறங்குடா. எதுக்கு? மூடிட்டு இறங்குடா. என்னது? கதவை. மாப்பிள்ள, இந்த பழக்கடைக்கு போயிட்டு 5 கிலோ ஆப்பிள் 5 கிலோ ஆரஞ்சு வாங்கிட்டு வந்துருந்தேன். அப்ப நீ அங்க போயிட்டு மல்லிகை பூ அல்வா வாங்கிட்டு வர. டேய், உடம்பு சரியாதவங்களுக்கு பழம் வாங்கிட்டு வர சொன்ன. ஓகே, மல்லிகை பூவும் அல்வாவும் எதுக்குடா? சத்யாவுக்குடா. அவங்க கோவமா இருக்காங்களே, மல்லிகை பூவும் அல்வாவும் பார்த்தா உடனே கூல் ஆயிடுவாங்க. அதுக்குதான். பொண்டாட்டிக்கு மல்லிகை பூ அல்வாவும் வாங்கிட்டு போற அளவுக்கு இவன் அவ்வளவு விவரம் கிடையாது. டேய், என்னடா யோசிக்கிற? டேய், இந்த ஐடியா உனக்கு யார் கொடுத்தா? நம்ம செக்யூரிட்டி என்ன? ஓ, இத வச்சுதான் அந்த கொரோனா வாயை உனக்கு கவுத்தானா? இதுக்கு முன்னாடி நீ சிஸ்டருக்கு வாங்கிட்டு போய் கொடுத்திருக்கியா? ஒன் டைம். அப்ப என்னாச்சு? சமாதானம் ஆனாங்களா? பாத்து இதாண்டா நடந்தது. ஐயா 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 ஐயா. டேய் டேய், ஏன்டா அப்படி அடிச்சிக்கிற? டேய், மல்லிகை பூக்கும் அல்வாக்கும் உள்ள மகிமையே கெடுத்துட்டீங்களாடா. யா, காக்காக்கு அல்வா வச்ச ஒரே தம்பதி நீங்க தான்டா. மல்லிகை பூக்கும் அல்வாக்கான வரலாறே நாரி போச்சு. அதோட பெருமையவே சீர் குலைச்சிட்டீங்களாடா. சீர் குலைச்சிட்டீங்களே. டேய் டேய், டென்ஷன் ஆகாதடா. அம்மா, நீயே இவ்வளவு எமோஷன் ஆகுற? எமோஷன் ஆகறனா? உங்களை எல்லாம் கொலை பண்ணணும்டா, கொலை பண்ணணும். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சா? மல்லிகை பூ அல்வாவை ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிக்கு எதுக்கு வாங்கிட்டு போவான்னு தெரியுமாடா? மாப்பிள்ள, எதுக்கு மாப்பிள்ள வாங்கிட்டு போவாங்க? அதுக்கான காரணத்தை நான் சொன்னா உனக்கு புரியாது. இரு வரேன். அங்க பாரு, அவரை பார்த்தாலே தெரியுது. கரெக்டான குடும்பஸ்திரி அவர்தான். அவரை கூப்பிட்டு இப்ப நான் கேக்குறேன். அவரை மாதிரியான ஆளுங்க தான் மல்லிகைப்பூ அல்வாவை எதுக்கு வாங்கிட்டு போறோன்ற காரணத்தை தெளிவா சொல்லுவாங்க. அத கேட்டு நீயே தூக்குல தொங்கிரு. அண்ணே வாங்கண்ணே. இணையா தம்பி? ஆமாண்ணே, வாங்கண்ணே. அல்வா எதுக்கு வாங்கிட்டு போவாங்கன்னு அண்ணன் சொல்வாரு, நல்லா கேட்டுக்கடா. என்ன தம்பி? அண்ணே, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க பக்கா எக்ஸ்பீரியன்ஸான ஆள்னு. ஒரு சந்தேகத்தை நீங்க தான் தெளிவுபடுத்தி வைக்கணும். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? இதான் உன் சந்தேகமா? அண்ணே, நான் கேட்க போற டவுட்டே வேறண்ணே. அதுக்கு முன்னாடி உங்க எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன். அது ஒரு 15-20 வருஷத்துக்கு மேல ஆச்சு தம்பி. போதுன்னே போதுன்னே போதுன்னே, கரெக்டான ஆளதான் கூப்பிட்டுருக்கேன். அண்ணே, நீங்க சொல்லுங்க, ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ அல்வாவை எதுக்குனே வாங்கிட்டு போவான்? தம்பி, தரமான கேள்வி கேட்டீங்க தம்பி. ஃபர்ஸ்ட் மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போறதுல ஒரு நுணுக்கம் இருக்கு தம்பி. அது என்னன்னு சொல்லுங்க. நுணுக்கமா? என்னண்ணே? ரெண்டையும் ஒன்னா வாங்கிட்டு போகும்போது தனித்தனியா தான் எடுத்துட்டு போகணும். ஒன்னா எடுத்துட்டு போனா அல்வா மல்லிகைப்பூல ஒட்டிக்கும், மல்லிகைப்பூ வாசனை அல்வால தொத்திக்கும். அப்புறம் ரெண்டையுமே யூஸ் பண்ண முடியாது. அட 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 அட, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குதுல்ல மாப்ள. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது. மேல சொல்லுங்கண்ணே, நீ கரெக்டா கேட்டுக்க. நீங்க சொல்லுங்கண்ணே. மல்லிகைப்பூவை தூர விட்டுருங்க. சரி, விட்டுருவோம். இந்த அல்வா இருக்கு பாருங்க, எப்பவுமே
சூடா சாப்பிட்டாதான் சுவையா இருக்கும். அதனாலயே சில நேரத்துல சூடு ஆறிடக்கூடாதுன்னு போற வழியிலேயே ஓரமா நின்னு மொத்த அல்வாவையும் நானே காலி பண்ணிருவேன். நீயே காலி பண்ணிருவியா? அதுலயும் நிறைய முந்திரி பருப்பு போட்ட அல்வானாலே டேஸ்டே தனி. அதுலயும் இந்த திருநெல்வேலி அல்வா இருக்கு பாருங்க, அதை என் பொண்டாட்டி கூட கொடுக்க மாட்டேங்க. ஒத்த ஆளா நானே தின்னு காலி பண்ணிருவேன். ஐயோ அண்ணே. என்ன தம்பி? இல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? கல்யாணம் ஆகி 4வது மாசத்திலேயே என் பொண்டாட்டி ஓடி போயிட்டா.